தமிழக முதல்வர் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தமிழ்நாட்டில் மக்களை காக்கக்கூடிய தலைவர் மக்கள் எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய தலைவர் வாக்களித்த மக்களுக்கு நம்பிக்கையோடு பல்வேறு பணிகளை ஆற்ற வேண்டும் என்ற முறையில் அமைச்சர் பெருமக்கள் எல்லோருக்கும் அறிவுரை வழங்கி சிறந்த ஆட்சியை தூய்மையான ஆட்சியை தமிழகத்திலே நடைபெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொடர்ந்து நாளும் பல்வேறு திட்டங்களை அறிவித்து வருகிறார். ஒவ்வொரு திட்டங்களையும் நீங்கள் கூர்ந்து கவனிக்கின்ற போது மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு வருகிறது. இன்று ஈரோடு மாவட்டத்தில் மாண்புமிகு கைத்தறி, துணிநூல், கதர்துறை அமைச்சர் அவர்களும் நாங்கள் அனைவரும் இணைந்து, சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் இணைந்து மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நம்முடைய மாவட்டம் ஒரு சிறந்த மாவட்டமாக திகழ்வதற்கு, எல்லா மாவட்டத்திற்கும் எடுத்துக்காட்டாக விளங்குவதற்கு என்னென்ன பணிகளை நாம் செய்ய வேண்டுமோ அதை அனைத்தும் நம்முடைய அமைச்சர் அவர்களும் நானும் சேர்ந்து அந்த பணிகளை எப்படி ஆற்ற வேண்டும் என்பதை ஆய்வுக் கூட்டத்திலே ஆய்வு செய்து அவர்களுக்கு என்னென்ன தேவை அதிகாரிகள் கேட்கிறார்களோ அதை நிறைவு செய்வதற்கும் அந்த பணிகள் விரைந்து செய்வதற்கும் நடவடிக்கை மேற்கொள்வதற்காக ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. முதல் இந்த ஆட்சி துவங்கியவுடன் ஈரோடு மாவட்டத்தில் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெறுவது என்பது ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்று. நான் கூட அடுத்த வாரம் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிற போது நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த வாரமே அந்த ஆய்வுக் கூட்டத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று ஆர்வத்தோடு சொல்லி பணிகளை விரைந்து செய்ய வேண்டும். மழைக்காலம் வரப்போகிறது, நகராட்சியிலே தேங்கி கிடக்கிற பணிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட வேண்டும் மழை வருவதற்கு முன்னால் என்று அவர் கூறி இந்த ஆய்வுக் கூட்டங்கள் சிறந்த முறையிலே நடைபெற்றிருக்கிறது. நம்முடைய முதல்வருடைய கனவை நிறைவேற்றுகின்ற வகையில் மக்கள் இந்த ஆட்சியை நம்பி 60 ஆண்டு காலத்திற்கு பிறகு பணநாயகத்தை முறியடித்து ஜனநாயகத்தை தமிழ்நாட்டிலே உருவாக்கி 2 ஆண்டு காலத்தில் இந்திய நாட்டின் வரலாற்றில் ஒரு இயக்கம் ஆட்சி கட்டளை அமர்வதற்கு ஒரே தலைமை, அந்த தலைமையை நம்பி மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அது நம்முடைய முதலமைச்சரை நம்பி. ஆகிய அந்த தலைமைக்கு உறுதுணையாக நாங்கள் அத்தனை பேரும் பணியாற்றுவதற்கு இந்த ஆய்வுக் கூட்டம் சிறந்த முறையில் பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது. அமைச்சர், கைத்தறித்துறை அமைச்சர் அந்த கருத்துக்களை, பல்வேறு கருத்துக்களை தனக்கு மனதிலே இருப்பதை வெளிப்படுத்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களுடைய தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தினார்கள். அனைத்து கருத்துகளும் ஏற்று மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. சிறந்த முறையில் இந்த மாவட்டம் எல்லோருக்கும் ஒரு வழிகாட்டியாக இது திகழ்கின்ற அளவிற்கு உருவாக்குவதற்கு நாங்கள் முயற்சிகள் மேற்கொண்டு அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக எங்களுடைய எண்ணங்கள் மக்களுக்கு உடனுக்குடன் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய தமிழக முதலமைச்சர், நம்முடைய வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதியுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை முழுமையாக நாங்கள் நிறைவேற்றுவதற்கு அரும்பணி ஆற்றுவோம். அலுவலர் பெருமக்கள் அத்தனை பேரும் அதற்காக உறுதுணையாக இருந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது அது புதிய திட்டம், யாருக்காக அலுவலர்
வேண்டும். விரைந்து அந்த பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அலுவலரை தேர்வு செய்ய வேண்டும். அதில் இருக்கின்ற அலுவலரை அந்த பணிகள் என்பது உங்களுக்கு தெரியாத ஒன்றல்ல. உங்கள் வீடு கூட கட்டினா வீட்டில் 10 சேர் வாங்கி போடுறதுக்கு 1 மாதம் ஆகுது, காட்டு வாங்கி போடுறதுக்கு 1 மாதம் ஆகுது. ஒரு திட்டம் என்பது இப்போது 20 நாட்கள் தான் இருக்கு நாங்களாம் பொறுப்பேற்று. அதற்குள்ளேயே ஒவ்வொருவரும் ஒன்றை பேசினா சொன்னது என்ன சொன்னாங்க, இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு 6 மாத காலம் எந்த தொந்தரவும் நாங்கள் செய்ய மாட்டோம், நல்ல திட்டங்களை கொண்டு வரட்டும், அதுக்கு பிறகு நாங்கள் பேச சொன்னாங்க. 6 நாள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் வியப்பாக இருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தில் எத்தனை மூடப்பட்டிருக்கு நீங்க சொல்லுங்க. உங்க கோயிலுக்கு மட்டும் எத்தனை மூடி இருக்கீங்க? இப்போ நம்மளுது கிட்டத்தட்ட 19 கடை இங்கே டவுன் லிமிட்டில் மூடி இருக்கிறோம். இன்னும் மற்றதெல்லாம் கொடுத்துருக்குறோம். இப்போ என்னென்னா ஏற்கனவே மூணு கடை, இப்போ மீதம் இருக்கிற கடை, குறைவான கடை நகர்பகுதியில் இருக்கிறதுனால கூட்டம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அந்த கடையை எடுக்க சொல்லி மக்கள் கொடுத்துருக்குறாங்க. மக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் வேறு இடத்துக்கு மாற்றுறதுக்கு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் கொடுத்துருக்குறோம். சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதையும் மாற்றி சரி பண்ணி. என்னுடைய கருத்து ஒன்றே ஒன்று தானுங்க. இதுவரைக்கும் நீங்கள் சொன்ன கோரிக்கை, இதுவரைக்கும் பத்திரிக்கையாளர் சொன்னது பள்ளிக்கூடங்கள், அதே நேரத்தில் மக்கள் நெருக்கடியாக இருக்கின்ற மார்க்கெட், கோயில், ஆலயங்கள், மக்கள் அதிகமாக வந்து செல்கிற பேருந்து நிலையங்கள் இதில் இருக்கக்கூடாது என்று உங்களுடைய கோரிக்கை. இது எத்தனை நாளாக 5 வருஷம் திமுக வச்சிருந்த கோரிக்கை. 5 நாள் அவருக்கு 2 நாள் தீர்ப்பு வழங்கினார். இத்தனை கடைகள் உடனடியாக எடுக்க வேணும். 700க்கும் மேற்பட்ட கடைகள் இது மாதிரி இருக்குன்னு சொல்லி எடுக்க சொல்லியிருக்காங்க. அது எடுத்துகிட்டே இருக்காங்க. நீங்கள் எடுக்க எத்தனை எடுப்பீங்க, எப்படி பண்ண போகிறீங்க, இதில் எப்படி பண்ண போகிறேன்னு கேட்டால் இந்த ஜாடிக்கு மூடி எப்படி அமைக்கிறங்க மாதிரி விதிகள் முறைகேடா செயல்படுது குற்றச்சாட்டு. அவங்க வந்து யாருக்கு வந்து மெம்பர்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சர்க்குலர் இருக்கு. ஆனா வந்து முறைகேடா வந்து விற்பனை செய்யறாங்க, தனியார் பார் ஊக்குவிக்கிறாங்க இந்த அரசு அப்படின்னு ஒன்னே ஒன்று சொல்றேங்க. இல்லைங்க, இருங்க இந்த கருத்து சொல்ற நீங்க தனியார் பார் எங்கெங்க இருக்குன்னு இது வரைக்கும் பத்திரிகையில் போட்டிருக்கீங்களா? இருங்க, நான் அனுபவண்டாங்க. நீங்க போட்டிருக்கீங்களா? ஆராய்ச்சி ஒருத்தர் இங்க வந்தீங்க, இந்த கடை இப்படி இருக்கு தப்பா இருக்குன்னு ஒருத்தர் போட்டிருக்கீங்க பத்திரிகையில் போட்டு எங்கிட்ட கேள்வி கேளுங்க, நாங்க பதில் சொல்லிடுங்க. டிவி சும்மா மொட்டையை சொல்லக்கூடாது. பொதுவாக வந்து இப்படி இருக்கிறது பொதுவாக இருங்க நான் சொல்றது வந்து கேட்கணுங்க. பொதுவாக குற்றச்சாட்டு சொல்வதை காட்டிலும் குற்றச்சாட்டு எங்கே நடைபெறுகிறது என்பதை புள்ளி விவரத்தோடு நீங்க சொல்லுங்க. அதை ஸ்டாப் பண்ணி கேளுங்க. இந்த மாதிரி காமனா பேசுறாங்கன்னா பதில் சொல்ல முடியாது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துல இன்னும் குளங்கள் வந்து நீர் நிரப்பப்படாமல் இருக்கு. அந்த திட்டம் இன்னும் முழுமையடையாம இருக்கு. அதை பத்தி நீங்க ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க? இல்ல, இப்பதானே வந்து ஒரு 10 இருங்க இன்னைக்கு தானே வந்திருக்காரு தலைவர். அதை பத்தி ஆய்வு செய்யறாரு. ஆய்வு கூட்டங்கள் விரைந்து நடைபெற இருக்கிறது. ஏறத்தாழ விடுபட்ட குட்டைகள் ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரு 70க்கும் மேற்பட்ட குளங்கள், ஏரிகளில் தண்ணி வலிங்கிறாங்க. இதெல்லாம் நிரப்புறதுக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கெல்லாம் உள்ள அதில் என்ன உங்களுக்கு டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்னா முதல்ல தெரிஞ்சுக்கல. நீங்கள் வந்து ஜென்ரலாக கேட்கக்கூடாது. இது வந்து கொரோனாவுக்கு முன்னால் போட்ட திட்டம். கொரோனா வர்றபோது என்னாச்சுன்னா இங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் பூராமே நார்த் இந்தியன்ஸ் இங்கே வேலை செஞ்சு கூட விட்டுட்டு போயிட்டாங்க. ஓப்பனாகவே ஒரு 6 அடி பைப்பு, 5 அடி பைப்பு, 3 அடி பைப்பு, 2 அடி பைப்பு எல்லாம் இருக்குதுங்க. இந்த பைப்புக்குள்ளே கொண்டு நிறைய பேர் தேங்க மாட்டா அதெல்லாம் உள்ள போட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? டெக்னிக்கலாக தெரியுமா? அடைச்சி கிடக்க தெரியுமா? இப்போ நாங்களாம் கிளியர் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் எந்தெந்த இடத்துல லாக் ஆகிருக்கு, பிளாக் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். இதை கண்டுபிடிச்சிருக்கு பிறகு தண்ணி ரெகுலேட்டராக கரெக்டாக எல்லா இடத்துலையும் வருங்கிறது நம்ம ஒன்று. ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏரிகள், குளங்கள் இருக்கிறது வந்து ரெகுலேட் பண்ணி அந்த தண்ணி கரெக்டாக இருக்குன்னு அந்த இதில் செக்வால்லாம் போட்டோம். அதையே பிடிங்கிட்டு போயிட்டாங்க. நிறைய இடத்துல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எல்லாம் பத்திரிக்கையாளர் தெரியும். செம்பு இருந்துக்காட்டி செம்பை வாங்கிட்டு போயிட்டான். இது மாதிரி சில தவறு நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து நான் கம்ப்யூட்டர் நியூ கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு இதை பற்றி ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி எப்படி பண்ணலாம். அதே பழைய டெக்னாலஜி தெரிஞ்சவங்க வேறு இடத்துல இருக்காங்க. இப்போ உங்களுக்கு நான் சிலைவை சொல்லிடுறேன். எப்படின்னா நம்ம பகுதியில் வேலை செஞ்சுங்க 2வது ஒரு ஸ்கீம் எடுத்து கர்நாடகத்தில் போய் வேலை செஞ்சுருக்காங்க. அந்த டீமே, டெக்னிக்கல் டீமே, எல்என்டியுடைய டீமு. அந்த எல்என்டியோட டீம் இங்கே வர சொல்லியிருக்காங்க. எங்கெங்கே அவனுக்கு தான் டக்குன்னு தெரியும், புரியும். நீங்கள் ஒன்றுமே சாப்பாடாக்க தெரியாது. புதுசாக ஒரு பிள்ளையை வச்சுட்டு கல்யாணம் முடிச்ச பிள்ளையை சாப்பாடாக்க சொன்னால் அம்மா விட்டுட்டு அந்த பிள்ளை எப்படி சாப்பாடு சமைச்சு அது மாதிரி ஆயிடுச்சு.
இல்ல அது நீங்க எதை ஒண்ணு சொல்லிட்டு இருக்கீங்க. இதை நீங்க இருங்க ஒருத்தரை கேளுங்க, இத்தனை பேர் ஒண்ணு இருங்க. நான் தலைவா நீங்க இந்த மாதிரி குறு கேளுங்க, 2 பேரும் கேட்பேன் எனக்கு தெரியும். அவர் அதுக்குன்னே பிறந்திருக்கேன், நீங்க அதுக்குன்னே பிறந்திருக்குன்னு தெரியும் எனக்கு. இருங்க நான் சொல்லிடுறேன். இருங்க நான் ஒருத்தர் இருங்க ஒருத்தர் கேளுங்க தான் சொல்றேன். இல்ல 4 பேர் கேட்ட இப்படி காது கேட்க சொல்லுங்க. பவானி சாகர் அணையில மணல் மண் எடுக்கிறதுக்கு விவசாயிகளுக்கு அனுமதி வழங்கப்படல, அலங்கரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி இல்ல ஒண்ணு இருங்க ஒரே நிமிஷம் பதில் சொல்லிடுறேன். இன்று ஆய்வு கூட்டத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பவானி சாகர் அணையிலிருந்து வனத்துறையினுடைய பகுதியிலே தான் சாலை அமைத்து கொண்டு வர வேண்டும். இன்னைக்கு அதுக்கு உத்தரவு போட்டாச்சு. அது எப்படி எடுக்கணுங்கிறது விவசாயிகளுக்கு இந்த பர்மிட் கொடுக்க சொல்லியாச்சு விஓ மூலமா. அவங்க அந்த மண்ணை அள்ளிட்டு போறதுக்கு வேண்டிய நடவடிக்கை இன்றைக்கு அந்த உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. விரைந்து அந்த பணிகள் நடைபெறும். அடுத்து மேகதாது அணை விஷயத்துல தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கும்? விவசாயிகள் எல்லாம் போராட்டம் பண்ணிருக்காங்க. நாகையில போராட்டம் பண்ண விவசாயிகள் கைது பண்ணிருக்காங்க. மேகதாது அணை விஷயத்துல தமிழ்நாட்டில் சேர்ந்த மாதிரி நடவடிக்கை இல்ல. தமிழக அரசு தான் போய் முதலமைச்சர் போய் நம்முடைய பாரத பிரதமரை சந்திக்கின்ற போது இந்த திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்பட வேண்டும், இதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், மேகதாது அணை கட்டுவதை நிறுத்தப்பட வேண்டும் எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டாரு. நீங்க அதுதானே செய்ய முடியும். நாங்க இருங்க இப்போ எல்லாமே எங்க இருக்கு? காவிரி டிரிபியூனல்னு சொல்ற அந்த வழக்கில் இருக்குது. இந்த வழக்கு எங்க இருக்குது? அந்த வழக்கு எல்லாமே நடந்துட்டே தான் இருக்குது. அடிக்கடி நான் வாட்டர் ரிலீஸ் பண்றதுலேயே ப்ராப்ளம் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக்கல் ப்ராப்ளம். நீங்க இருக்கிற சொல்றதை பத்தி கவலை இல்லைங்க. இருக்கிற ஒரே நிமிஷம் சொல்றேங்க. இந்த கேஸ் யார் நடத்தியிருக்கணும்? 1972 திமுக செய்ய வேண்டிய காரியத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு விவசாய சங்கத்தின் சார்பாக ஒருத்தர் இருந்தார். யாரு அவர் பேரு? ரங்கநாதன் சொன்னதுக்கு பிறகு அந்த கேஸ் எடுத்து அம்மா 91 அந்த 89 போட்டாங்க. கட்சியின் சார்பாக ரங்கநாதனுடைய கேஸையும் சேர்த்து ஜாயின் பண்ணி போட்டாங்க. இது காவிரி டிரிபியூனல் உடனடியாக பேச்சுவார்த்தையில் பயனில்லை, இதற்கு உடனடியாக தீர்வு காண்பது நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் சக்சஸ் பண்ணாங்க. இதெல்லாம் கேள்வி பேசுனீங்க. அப்போ அவங்க சக்சஸ் பண்ணாங்க. இன்னைக்கு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருக்காங்க. கிராஜுவலாக நீங்கள் ஒரு அரசாங்கம் விவசாயி திடீர்னு இருங்க. நான் என்ன சொல்றேங்க, எடுத்தது விவசாய சங்கம் டக்குன்னு போராட்டம் நடத்தினீங்க. உங்களுக்கு பிரீத்திங் டைம் கொடுத்துருக்கீங்களா? ஒரு பிரச்சனைக்கு ஏதாச்சும் முற்றுப்புள்ளி வைக்கிறீங்க. ஏதோ ஒரு சங்கம் இருக்கிறீங்க, போராட்டம் நடத்துறீங்க. இருங்க அந்த சங்கமே இருங்க நான் சொல்லிடுறேங்க. ஐயா நான் சொல்றது கேளுங்க. அதே சங்கத்துக்காரதான் எங்க ஆபீஸ்ல கொண்டு மணிக்கணக்கில் பேசுறாங்க. எனக்கு எதுவும் நல்லா போஸ்டிங் போட்டு விட்டுருங்க. அப்ப அதுக்கு என்ன சொல்றீங்க? விவசாய கடனை பொறுத்தவரையிலும் விவசாயிகள் நாங்கள் தேர்தல் வாக்குறுதி சொன்னது சிறு குறு விவசாயிகள் தான் சொன்னோம். இருங்க அதுதான் கொடுத்துட்டு இருக்கிறேன். நீங்க 5 ஏக்கர் எனக்கு கொடுக்காம நீங்க 5 ஏக்கர் வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு கொடுக்கலையா? சொல்லுங்க. இருங்க நான் சொல்லி முடிக்கிறீங்க. நீங்க இப்ப இந்த மாதிரி சொல்லி கொடுத்து கூட்டி வந்திருக்கீங்க. அதாச்சு நான் சொல்றதுக்கு விட மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் சொல்ல வரைக்கும் கொடுங்க ப்ளீஸ். நான் என்ன சொல்றேன்னா, நாங்க சொன்னதை செய்யறோம். விவசாயிகள் அதுல குறை இருக்குங்கிறாங்க. அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி எக்ஸாம் பண்ண வேண்டியது யாரு? முதலமைச்சர் பண்ண போறாரு. நீங்க அதுக்குள்ள நீங்க விவசாயிகள் போராட்டம் நடத்துறாங்க, நீங்க பண்ணது சரியில்லைன்னு. நாங்க சொன்னது கரெக்டா சரியான முறையில் செஞ்சுட்டு இருக்கிறோம். அது எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறாங்க அவங்க. அவ்வளவுதானே? அதை பத்தி ஸ்டடி பண்ணுவாங்க. அவ்வளவுதான். பள்ளிகள் திறக்க போறாங்க சார். ஏடிபி ஆட்சியில கொண்டு வரப்பட்ட அந்த அம்மா உலகம் திட்டம் தாவே ஆட்சியில சிறப்பா போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதே போல முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வந்த காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படுமா? பள்ளிகள் திறக்க போகுது. இல்ல பொதுவா எந்த திட்டத்தையும் நாம் நிறுத்த நோக்கம் நமக்கு இல்லையே. எல்லா திட்டத்தையும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணவன் யார் கொண்டு வந்தாங்கிறதெல்லாம் கணக்கு இல்லை. புரியுதுங்களா? இருங்க இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க நிறுத்தினா அவங்களாட்ட நம்மளுக்கு கிடையாது. புரியுதுங்களா? அவங்க தான் அதை நிறுத்தினாங்க. அம்மா கிளினிக் நிறுத்தினாங்களா இல்லையா? நீங்க யாராச்சும் கேட்டீங்களா? இது வரைக்கும் பத்திரிக்கை எழுதிருக்கீங்களா? அங்க போட்டா தான் பத்திரிக்கை விளம்பரமே கொடுக்க மாட்டோம். அடுத்த நாள் காலி பண்ணிடுவாங்க. டிவி இருந்தா 48 இடத்துல போட்டுருவாங்க. டிவி உங்களுக்கு தெரியாது. பயந்துட்டு கிடந்தீங்க. இப்ப எங்க இத்தனை கேள்வி கேட்கறீங்க? இருங்க நான் சொல்றேங்க. ஒரு சின்ன இன்சிடென்ட் ஒன்ன வச்சு நீங்க பண்ணக்கூடாது. இருங்க நான் ஒரே ஒரு கேள்வி. பாலியல் குற்றம் நடைபெற்றவுடன் இருங்க நடைபெற்றவுடன் 24 மணி நேரத்தை கைது செய்து அவளை குண்டர் சட்டத்தில் போட்டிருக்காங்க இல்லையா? இதுவரை நடந்திருக்கா? இந்த கேஸை பொறுத்தவரைக்கும் நீ பாருங்க.
எவ்வளவு விரைவாக ஜட்ஜ்மெண்ட் இந்தியாவிலேயே முதல் முறையாக கொடுக்க போறாங்களோ இல்லையா பாருங்க. கோபி மாவட்டம் உருவாகுமா? கோபி மாவட்டம் அதெல்லாம் அப்புறம் பேசலாம். அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு நடந்த ரிவ்யூ மீட்டிங்ல பொதுமக்களுக்கு விரைவான சேவை, ஊழலற்ற அலுவலக நடைமுறை இதை வந்து வலியுறுத்தப்பட்டிருக்காங்க. ஆமா, இருங்க நீங்க அதுக்கு ஏதாச்சும் வழிவகை பண்ணிருக்கீங்களா? இங்க ஊழல் நடந்திருக்கு, இவங்க காசு வாங்கிட்டு ஆராய்ச்சி பத்தி போட்டிருக்கீங்களா? போடுங்க, அப்புறம் நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம். நீங்க கேள்வி மட்டும் கேட்கறீங்க. கேள்வி கேட்கிற உரிமை உங்களுக்கு இருக்கு, அதுல உதவி செய்ய வேண்டிய உரிமை உங்களுக்கு இருக்கு இல்லையா? ஜனநாயகத்தில் நீங்களும் குடிமகன் தானே. ஏன் நீங்க இந்த குற்றச்சாட்டு மட்டும் சொல்றீங்க? ஏங்க நீங்க காட்டி கொடுக்கல? இப்ப தப்பு பண்றாங்க இந்த இடத்துல, நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கலீங்க? வேணா எழுதுங்க, நாங்க அடுத்த நாள் நடவடிக்கை எடுக்க எங்களை கேளுங்க. இதெல்லாம் கேட்க மாட்டீங்க, சும்மா மொத்த கேள்வி கேட்டு ஜாலியா போயிருவீங்க. வணக்கம்.